Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு நம்ம how to make long sentences பார்க்க போறோம். ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்கிலீஷ் கர்கலாம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் இப்போது வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், அதனால் தொலைபேசியில் பேச முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் என்னால் ஃபோன்லாம் பேச முடியாது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போது இந்த மாதிரியான லாங் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது? நார்மலாகவே நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷ்க்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னா Number 1, you have to concentrate on the tense. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து எந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா? அண்ட் நம்பர் 2, அந்த சென்டென்ஸில் ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கா அல்லது 2 சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நம்பர் 3 அதான் நம்ம சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய வேர்ப் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா வேர்ப் தெரிஞ்சாதான் நம்மளால் டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இதில் பாருங்கள், இருக்கிறேன், பேச முடியாது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது. இந்த வேர்ப் இப்போ என்ன டென்ஸில் இருக்குது? நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், அதனால் என்னால் ஃபோனில் பேச முடியாது. ஸோ இது now it's going on. இப்போது அந்த ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்போது இது என்ன டென்ஸு? கேன் யூ ஃபைண்ட் அவுட்? எஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன்? வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது எனது சப்ஜெக்ட். நார்மலாகவே ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அடுத்ததாக என்ன வரணும்? வேர்ப் வரணும். இந்த இடத்துல எது வேர்ப்? வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஸோ வேலை செய்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒர்க் இல்லையா? அண்ட் பிஃபோர் தட் we have to concentrate on the tense. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே ஐக்கு அடுத்து we should write am. ஸோ I am அடுத்ததான் மெயின் வேர்பை எழுதலாம். ஸோ ஒர்க்குன்னு சொன்னோம் இல்லையா? ஒர்க். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ஒர்க்கிங். ஐ ஆம் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் எப்போ நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இப்போது அப்படிங்கிறதுக்கு now. ஐ ஆம் ஒர்க்கிங் now. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? அதனால் நான் தொலைபேசியில் பேச முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய அதனால் அப்படிங்கிறத நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். அதனால் அப்படின்னா ஸோ அண்ட் நெக்ஸ்ட் தொலைபேசியில் பேச முடியாது. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தொலைபேசியில் பேச முடியாது அல்லது என்னால் தொலைபேசியில் பேச முடியாது அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோக்கு அடுத்து ஐ எழுதணும். நெக்ஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடிய வேர்பாக நம்ம எதை சொல்கிறோம்? தொலைபேசியில் பேச முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்னா ஐ கேன் அப்படின்னு சொல்லுவோம். பண்ண முடியாது அப்படின்னா we have to write I can't அல்லது I cannot. ஐ காண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான், ஐ கெனாட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, ஐ காண்ட் எதை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்? தொலைபேசியில் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல காண்ட்க்கு அடுத்து என்ன வரணும்? வேர்ப் வரணும், ஓகேவா? ஆக்ஷன் வேர்ட் வரணும். இதில் பேசுகிறது தான் என்னது? ஆக்ஷன் வேர்ட். பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். ஐ காண்ட் ஸ்பீக். எதில் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்கோம்? தொலைபேசியில். இந்த இடத்துல இல் அப்படின்னா ஆன். தொலைபேசிக்கு the phone. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன் யூஸ் பண்ணாமல் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் in the grammar rules we have to use this particular preposition for the electronics items. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் யூஸ் பண்ணணும். we don't need to use in. ஓகேங்களா? on the phone,
on the WhatsApp. So I am working now, so I can't talk on the phone. நான் இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், அதனால் என்னால் தொலைபேசியில் பேச முடியாது. நான் நேற்று மளிகை சாமான்கள் வாங்க கடைக்கு சென்றேன், ஆனால் எனது பணப்பையை மறந்துவிட்டேன். நான் க்ராசரிஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன், ஆனால் என்னோடய பர்ஸை நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லாங் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே ஒரு சென்டென்ஸை நீங்கள் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாற்ற போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் the tense first. ஓகேங்களா? எப்போவுமே டென்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. நம்பர் 2 ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அந்த சென்டென்ஸில் 2 நிகழ்வு நடந்திருக்கா அல்லது ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான லாங் சென்டென்ஸில். ஓகேங்களா? நம்பர் 3 என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு, ரெண்டாவது நடந்த நிகழ்வு, இது ரெண்டுலேயுமே எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இது தெரிஞ்சாலே போதும், நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், டென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாங்குவதற்கு கடைக்கு சென்றேன். இப்போது சென்றேன் அப்படின்னு இருக்குது. இப்போது இதில் இருக்கக்கூடிய டென்ஸ் என்ன? பாஸ்ட் டென்ஸ். வெரி குட். அடுத்ததாக பாருங்கள், மறந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் வேர்டு இருக்குது. அப்போது இதுவுமே என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக 2 நிகழ்வா ஒரு நிகழ்வா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மளிகை சாமான்கள் வாங்குவதற்கு கடைக்கு சென்றேன் அப்படிங்கிறதும் இருக்குது, பணப்பையை மறந்து விட்டேன் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ 2 நிகழ்வுகள் இந்த சென்டென்ஸில் இருக்குது. அண்ட் நம்பர் 3 ரூல்ஸ் என்ன? அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நான் நேற்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ்லேயுமே பாருங்கள், ஆனால் எனது பணப்பையை மறந்து விட்டேன். இந்த இடத்துல சப்ஜெக்ட் மறைஞ்சு வந்திருக்கு. எப்படி சொல்லுவோம் நம்ம? நான் என்னோட பணப்பையை மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட்க்கு அடுத்து என்ன கொண்டுட்டு வருவோம்? வேர்பை கொண்டுட்டு வருவோம். இங்கே இருக்கக்கூடிய வேர்ப் பாஸ்ட் டென்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது கடைக்கு சென்றேன் அப்படிங்கிறது. அப்போது போகிறதுக்கு இங்கிலீஷில் கோன்னு சொல்லுவோம். கோவோட பாஸ்ட் டென்ஸை இப்போ நம்ம இங்கே எழுதணும். கோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வெண்ட். ஐ வெண்ட். இதுக்கடுத்து நம்ம எங்கே போனேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஐ வெண்ட் அப்படின்னா நான் சென்றேன். கடைக்கு சென்றேன். அப்போ கடைக்கு. இக்கு அப்படின்னா என்னது? டு. கடைக்கு. அப்போ இக்கு எழுதிட்டோம். அடுத்ததாக கடைக்கு இங்கிலீஷில் த ஷாப். ஐ வெண்ட் டு த ஷாப். அடுத்ததாக எப்போ நான் அங்கே போனேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அப்போ நேற்று. நேற்றுங்கிறதுக்கு இங்கிலீஷில் எஸ்டர்டே. அடுத்து எதற்காக நடந்தது? எதுக்காக நம்ம போனோம்? மளிகை சாமான்கள் வாங்குவதற்கு. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாங்குவதற்கு அப்படிங்கிறத கொண்டுட்டு வர போகிறோம். வாங்குவதற்கு இக்கு அப்படின்னா டு. வாங்குவதற்கு இங்கிலீஷில் என்னது? பை. டு பை. எதை வாங்குவதற்கு? மளிகை சாமான்கள் வாங்குவதற்கு. மளிகை சாமான்களுக்கு இங்கிலீஷில் க்ராசரிஸ். நவ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஃபினிஷ்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸை எழுதலாம். இப்போ ஆனால்னு இருக்கு இல்லையா? ஆனால் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பட். பட் எனது பணப்பையை மறந்து விட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எது மறைஞ்சு வந்திருக்குன்னு சொன்னோம்? நான் எனது பணப்பையை மறந்து விட்டேன். அப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இப்போ இந்த சென்டென்ஸில் இது சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்ட் அடுத்து என்ன வரணும்? வேர்ப். வேர்ப் எனது? மறந்து விட்டேன். இப்போ மறந்து விட்டேங்கிறதுக்கு இங்கிலீஷில் forgot. I forgot. எதை மறந்து விட்டேன்? எனது பணப்பையை. என்னுடைய பணப்பையை. அப்போ என்னுடைய எனது அப்படிங்கிறதுக்கு மை. மை. பணப்பைங்கிறதுக்கு வாலெட். நான் நேற்று மளிகை சாமான்கள் வாங்குவதற்கு
கடைக்கு சென்றேன், ஆனால் என்னுடைய பணப்பையை மறந்துவிட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், குழந்தைகள் தங்கள் புதிய பொம்மைகளுடன் பின்புறத்தில் விளையாடுகிறார்கள். குழந்தைங்க எல்லாரும் வீட்டுக்கு பின்னாடி போய் அவங்க வாங்கின புது டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன, இதில் இருக்கக்கூடிய டென்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தங்கள் புதிய பொம்மைகளுடன் பின்புறத்தில் விளையாடுகிறார்கள். டென்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னாலே we have to concentrate on the action verb. இப்போ விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறதுனால this is present continuous tense. ஓகே, present continuous. அண்ட் நம்பர் 2 ரூல் என்ன, இதில் 2 நிகழ்வுகள் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். குழந்தைகள் தங்கள் புதிய பொம்மைகளுடன் பின்புறத்தில் விளையாடுகிறார்கள். அப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் என்ன, இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட், இந்த செயலை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் எனது சப்ஜெக்ட். அப்போ விளையாடுகிறார்கள்னு சொல்லியிருக்கோம். யார் விளையாடுறா, குழந்தைகள். அப்போ குழந்தைகள்ன்றதுக்கு இங்கிலீஷில் ஒன்று கிட்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது சில்ட்ரன் யூஸ் பண்ணலாம். த கிட்ஸ், த கிட்ஸ். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா த அப்படிங்கிறத நம்ம நார்மலாகவே ஒரு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எழுதுவோம். ஆனால் இங்கே கிட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். கரெக்ட், ப்ளூரல் ஃபார்ம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் த யூஸ் பண்ணணும்? இந்த தவோட அனதர் ரூல் என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் இருக்குது அப்படின்னா நம்ம த யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்லையோ அல்லது ஒரு நிகழ்வை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்களோ அந்த நிகழ்வில் யாரை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறீங்களோ அல்லது எதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி we have to write the. ஓகேங்களா? ஸோ த கிட்ஸை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால த கிட்ஸ். இதே இந்த இடத்துல ஒரு நேம் வருதுன்னா we don't need to use the. ஓகே, த கிட்ஸ்க்கு அடுத்து நம்ம இப்போது வேர்பை கொண்டுட்டு வரலாம். சப்ஜெக்ட்க்கு அடுத்து வேர்பு கொண்டுட்டு வரலாம். இதில் எது வேர்ப், விளையாடுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், கண்டினியூஸாக அவங்க விளையாண்டுட்ருக்காங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால இது ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா? அதனால நம்ம பி வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும், ஆர். த கிட்ஸ் ஆர், விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. இப்போது கண்டினியூஸ் அப்படின்னாலே வேர்போட we have to write ing. அப்போ பிளேயிங், த கிட்ஸ் ஆர் பிளேயிங். இப்போ குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னு எழுதிட்டோம். அவங்க விளையாடுறது எங்கே விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். எங்கே விளையாடுறாங்க, வீட்டுக்கு பின்னாடி, பின்புறத்தில். அப்போது இல் அப்படிங்கிறதுனால, அதாவது அந்த இடத்துக்கு உள்ளே உட்காந்து விளையாடுறாங்க. இல் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகே, இன். அடுத்தது பின்புறம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னதுன்னா த பேக்யார்ட். இந்த பேக்யார்ட். அடுத்தது எதை வச்சு அவங்க விளையாடுறாங்க, தங்களுடைய புதிய பொம்மைகளுடன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல தங்கள்னு இருக்கா, தங்கள் அப்படிங்கிறதுக்கு தங்களுடைய. இப்போ தங்களுடைய, உடைய அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா? உடைய அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் வித். தங்களுடைய அப்படின்னா தயர். எதை வச்சு விளையாடுறாங்கன்னு பார்த்தோம், புதிய பொம்மைகளுடன். அப்போ புதிய அப்படிங்கிறதுக்கு நியூ, பொம்மைகள்ங்கிறதுக்கு டாய்ஸ். தட்ஸ் ஆல். The kids are playing in the backyard with their new toys. See the next sentence. அவர்களிடம் எனது அளவு கையிருப்பில் இல்லை, எனவே ஆன்லைனில் சரிபார்க்க முடிவு செய்தேன். அவங்கக்கிட்ட என்னுடைய சைஸ் ஸ்டாக் இல்லை, அதனால நான் ஆன்லைனில் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம டென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். முடிவு செய்தேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ முடிவு செய்தேன் அப்படின்னா என்னது, பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த சென்டென்ஸ் ஒரு பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 நிகழ்வு இருக்கான்னு பார்க்கலாம். அவர்களிடம் எனது அளவு கையிருப்பில் இல்லை. இப்போது இது ஒரு நிகழ்வாக சொல்லியிருக்கோம்.
அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆன்லைனில் சரி பார்க்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன். இப்போது 2 நிகழ்வுகள் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஜெக்ட் வருது. அதாவது ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம அவர்களிடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால இது ஒரு சப்ஜெக்ட். ஆன்லைனில் சரிபார்க்க முடிவு செய்தேன். இந்த இடத்துல எது மறைஞ்சு வந்திருக்குன்னா, நான் ஆன்லைனில் சரிபார்க்க முடிவு செய்தேன். இப்போ நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ 2 சப்ஜெக்ட் இருக்குது இந்த சென்டென்ஸில். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் எழுதிடலாம். இப்போ அவர்களிடம் அப்படின்னா தே. எனது அளவு கையிருப்பில் இல்லை. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்போ கொண்டுட்டு வரணும். ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டோன்ட் ஹாவ் யூஸ் பண்ணணும் இஃப் இட் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ். பட் இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ we have to write did not or didn't. Okay, they didn't or did not. They did not. இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும், have. They did not have. அவர்களிடம் இல்லை. என்ன இல்லை, எனது அளவு கையிருப்பில் இல்லை. அப்போ என்னுடைய அளவு. இப்போ என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை, அளவு size. They did not have my size. அவர்களிடம் என்னுடைய அளவு இல்லை. எதில் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், கையிருப்பில். கையிருப்பு அப்படின்னா ஸ்டாக். இப்போ கையிருப்பில் அப்படிங்கிறதுனால இன் த ஸ்டாக். இதுக்கடுத்தா நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எனவே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, ஸோ. ஸோ இந்த இடத்துல எது சப்ஜெக்ட்னு சொன்னோம், சப்ஜெக்ட் எது, நான், ஐ. சப்ஜெக்ட் அடுத்து வேர்ப். இங்கே இருக்கக்கூடியதில் எது வேர்ப், செய்தேன். என்ன செய்தேன், முடிவு செய்தேன். முடிவு செய்தேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், டிசைட், டிசைடட். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் எழுதணும். ஸோ ஐ டிசைடட். என்ன டிசைட் பண்ணேன், ஆன்லைனில் சரிபார்க்க. சரிபார்க்க, சரிபார்ப்பதற்கு. இக்கு அப்படின்னா டு. சரிபார்ப்பதற்கு இங்கிலீஷில் செக். டு செக். எதில் சரிபார்க்கணும், ஆன்லைன். They didn't have my size in the stock. So I decided to check online. Okay? இந்த சென்டென்ஸ் உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதோட ஆன்சரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவன் அவனுடைய நண்பர்களுடன் மைதானத்தில் விளையாடுகிறான். இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. எப்பவும் போல் இதில் 2 நிகழ்வு இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு இதுனா அதில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததான் அந்த வேர்பு எங்கே நடந்தது, எப்போ நடந்தது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.